அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடம் வாங்க முடியல, விற்க முடியல, வீடு வாங்க முடியல, இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் அதாவது தக்காளி சாதம் அன்னதானம் செய்யலாம், அல்லது துவரம்பருப்பு சாதம் அன்னதானம் செய்யலாம். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இடம் அமையும், வீடு அமையும், நிலம் விற்கலாம், நிலம் வாங்கலாம். வாங்கி இது வரைக்கும் நான் நிலத்தை வாங்கினேங்க, நல்ல ரேட்டுக்கு விற்றதில்லை, நட்டத்துக்கு தான் விற்றுருக்கு அப்படின்னா கட்டாயம் ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா லாபத்தோடு விற்கலாம். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வாரம் உங்களால் முடிஞ்ச அளவு தக்காளி சாதம் செய்யுங்க. அது ஒரு படி போட்டாலும் சரி, 2 படி போட்டாலும் சரி, அரைப்படி போட்டு 4 பேர்த்துக்கு கொடுத்தாலும் சரி. இந்த மாதிரி தக்காளி சாதத்தை குறிப்பாக 9 பேர்த்துக்கு கொடுக்கறது மிகச்சிறப்பு. போடுங்க, ஒரு படி போடு, 9 செய்யுங்க. துவரம்பருப்பு சாதம் செஞ்சாலும் சரி 9 பாக்கெட்டாக போடுங்க. ஏதோ ஒரு கோயிலில் போய் எடுத்து கொடுத்துட்டு போங்க. சாப்பிட்டும் உங்களுக்கு இடப்பிரச்சனையும், நிலம் வாங்கும் விற்கவும் வீடு வாங்குற பிரச்சனையெல்லாம் தீரும், உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் வர நாள்லையும் நீங்கள் தக்காளி சாதம், துவரம்பருப்பு சாதம் அன்னதானம் செய்யலாம். இதை செய்து பாருங்கள், தொடர்ந்து செஞ்சு பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு நீங்க இடம் வாங்கலாம், விற்கலாம், அதனால் லாபம் கிடைக்கும். மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், எல்லாம் நல்ல முறையில் நடக்கும். இதை செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.